இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா? ஒவ்வொரு தடவையும் நான் லஞ்ச் வீடியோ வந்து எடுத்து வைப்பேன். ஆனால் எதுக்கு இதெல்லாம் போய் போஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு டிலீட் பண்ணிடுவேங்க. நான் இப்போ தான் ஒரு வழியாக மனசு வந்து நான் போடலான்னு நினச்சிட்ருக்கேன். போடலாமா வேணாமா அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து கஞ்சி வடித்த தண்ணிங்க. இது வந்து சாதத்தை வடித்து அந்த கஞ்சி வந்து குடிப்போம். இந்த கஞ்சி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கும் சரி எங்கள் வீட்டுக்காருக்கும் சரி ரொம்ப பிடிக்கும். எப்போயுமே சாதம் வடித்தாலும் இந்த கஞ்சி வந்து குடிச்சிருவோம் ஃபஸ்ட்டு எடுத்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதம் வந்து வடிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் தான் வைப்பேன். ஆனால் தம்பி வந்து இந்த மாதிரி சாதம் உதிரி உதிரியாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தான். அதனால் தம்பிக்காக இப்போல்லாம் சாதம் வடிக்க தாங்க செய்கிறேன். அதுக்கப்புறம் மீன் குழம்பு வச்சுருந்தேன். மீன் குழம்பு வந்து இது என்ன மீனுன்னு எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டால் அவங்க சுறா மீனுன்னு சொல்கிறாங்க. எனக்கு மீன் பேர்லாம் எதுவுமே தெரியாதுங்க. அத்தை மீன் எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க கிழங்கா மீன், பாறை மீன் அந்த மாதிரி ஏதாவது சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சுறா மீன் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லி கேள்விப்படுறேன். இந்த மீன் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அத்தைகிட்டையும் கேட்டேன், அவங்களுக்கும் என்ன மீனுங்கிறது அவங்களுக்கு தெரியலன்னு சொன்னாங்க. அவங்க ஒரு பேர் சொன்னாங்க, எனக்கு அது சரியாக மைண்ட்லேயே நிற்கலை. அதுக்கப்புறம் ரசம் வச்சுருந்தேங்க. ரசம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாட்டினாலும் மீன் குழம்புக்கு ரசம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லி இருக்கிறத வச்சாச்சு. அதுக்கப்புறம் நேற்று செஞ்ச மோர் குழம்பும் உருளைக்கிழங்கு பெப்பர் ஃப்ரை பண்ணியிருந்தேன். அதையும் எடுத்து வச்சுட்டேன். நான் வந்து மீன் குழம்பு, மீன் வறுவல் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். அதனால் எனக்கு வந்து அந்த மோர் குழம்பு, அந்த உருளைக்கிழங்கு எடுத்து வச்சு நான் சாப்பிட்டேன். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட லஞ்சு. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.